ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, அம்மே நீ செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ உன் பலத்தோடு நீ செய் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர சகோதரர்களே, நாம் செய்யும்படி நம் கைக்கு என்ன நேருகிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அம்மேன், அதை உன் பலத்தோடு செய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர சகோதரர்களே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவன் மூலமாக ஆமென் நமக்கு ஆமென் அதை கொடுத்திருக்கிறார். ஆமென். செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அது உன் பலத்தோடு செய் என்று சொல்லி, பராக்கிரமசாலியே நீ இந்த பலத்தோடு நீ போ என்று சொல்லி, ஆமென். நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரர்களே, ஆமென். எப்போதுமே ஆமென் நமக்கு பலன் எப்போது குறுகிப்போ என்று சொன்னால், இது என்னால் முடியாது, இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் தன்னிச்சையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்மளால் நிச்சயமாக முடியாது தான். ஆனால் செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய அவர் விருப்பமுள்ள தேவாதி தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? முடியாது என்று சாக்குப்போக்குகளை சொல்லி கொண்டு அம்மேன் அவரை செய்ய விடுகிற அவரை நாம் செய்விடுவதில்லை என்று சொன்னால், அமேன் நம்முடைய கண்ணுக்கு கண்ணாக, வாய்க்கு வாயாக, அமேன் கைக்கு கையாக, அமேன் உடல் உறுப்புகளை இருந்து அவர் செயல்பட நினைக்கிறார். அமேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை கொடுக்கிறவர். அமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக அமேன் பிதாவாகி தேவன் அதை நமக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை நாம் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்கிறோம். அருமையான சகோதர சகோதரர்களை, அம்மே செய்யும்படி உன் கைக்கு நேருகிறதோ உன் பலத்தோடு நீ செய் என்று சொல்லி, அமேன். நமக்கு பலனாயிருக்கிறவர், அமேன் நமக்கு பலனாயிருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவானவராக இருந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அதை கொடுத்திருக்கிறாரே, அதை இந்த நாளிலே இந்த பலத்தோடு கூட அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியாக நாம் செய்வோம். நம்ம கைக்கு கொடுத்ததை நாம் பலத்தோடு கூட, உற்சாகத்தோடு கூட, ஆமென் சந்தோஷத்தோடு கூட, நாம் மகிழ்ச்சியோடு கூட நாம் செய்தோம் என்று சொன்னால், ஆமென் அந்த பலத்தோடு செஞ்சோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆமென் அதனால் ஒரு பிரதிபலன் உண்டு. ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடப்பதற்கு அவர் நமக்கு என்ன செய்வார்னா உதவி செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை, இரக்கங்களை, தயவுகளை இந்த நாளில் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.